தாவேகா நேர்காணல் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 2026 தேர்தலில் தாவேகாவில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்தவிருக்கிறார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமையகத்தில் சட்டப்பேரவையில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்பமனு அளித்தவர்களுடன் தாவேகா தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்துகிறார். முதற்கட்டமாக இந்த நேர்காணல் இன்று தொடங்கவிருக்கிறது. முதல் நாளில் 20க்கும் மேற்பட்டவர்களுடன் தாவேகா தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆகியோர் நேரில் நேர்காணல் நடத்தவிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனையொட்டி தற்போது நேர்காணல் நடைபெற இருக்கக்கூடிய சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது அவர்கள் ஒவ்வொருவராக தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தாவேகா சார்பாக ஏற்கனவே 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு என்பது கொடுக்கப்பட்டது. 4200க்கும் மேற்பட்ட விருப்பமனு பெறப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியானது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று பணியாளர்களுடைய தலைமை அலுவலகத்தில் மிக முக்கியமாக நேர்காணல் மேற்கொள்வதாக உடன் புசி ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய நிர்வாகி தகவல் வெளியானது. அந்த இன்னும் விஜய் சட்ட நேரத்தில் வர உள்ளார். அதுக்கு முன்பாக இந்த நேர்காணலுக்கு உத்தேச வேட்பாளர் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அரியலூர் தொகுதியை சேர்ந்த சிவா, தஞ்சாவூர் தொகுதியை சேர்ந்த சரவணன், திருவள்ளூர் தொகுதி எம்எல் பிரபு, அரக்கோணம் தொகுதி காந்திராஜ், விருகம்பாக்கம் தொகுதி சபரிநாதன் விஜய் உதவியாளர் ராஜேந்திரன் மகன், கிணத்துக்கடவு தொகுதி விக்னேஷ், சேலம் தெற்கு தொகுதி பார்த்திபன், புதுக்கோட்டை தொகுதி பர்வேஸ், கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு விருப்பமனு கொடுத்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் வருகை வருகிறார். பெருமியம் தொகுதிக்கு சிந்துஜா, திருக்கோயில் தொகுதிக்கு பன்னி பாலாஜி நேர்காணலுக்கு வருகை புரிந்திருக்கிறார். மிக முக்கியமாக ஏற்கனவே இவர்கள் தொகுதிக்கு 4 பேர் என விஜய் அவர்கள் குறிப்பாக தாவேகா நிர்வாகம் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அந்த ஒவ்வொருவராக அதாவது கன்னியாகுமரியிலிருந்து தமிழகம் முழுவதும் கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் பரவலாக அவர்கள் யாரு மிக முக்கியமாக முடிவு செய்தார்கள் அவங்க நேர்காணல் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து ஆட்கள் வந்திருப்பதாக தகவல் இருக்கிறது. அது மிக முக்கியமாக தெரிவித்திருந்தோம். இத்தனை பேர் வந்திருப்பதாகவும் மேலும் அடுத்த ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு குறிப்பாக பரவலாக வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தோம். அவர் யாரார் என்பதை முன்கூட்டியே தலைமை அலுவலகத்திலிருந்து அவருடைய நேமுடன் அவர் பெயருடன் குறிப்பாக லிஸ்டை அனுப்பது அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் தான் இன்று நேர்காணல் செய்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.